முத்து நற்றாமம் மாலை தூக்கி முளை குடதூபன தீபம் வைமின் சக்தியும் சோதியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செமின் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன்னையார் அம்மானை பாடி ஆடப்புற்றுண்ணம் முடித்தினாம் பூவியல் வாசடையும் விராட்கி பொற்றிரு சுண்ணமிடிக்க வேண்டும் மாவின் வடிகர் என்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து பாடி மீன் கூவி மீன் தொண்டர் புறநிலாமே குறிமின் தொழுமினின் கூத்தன் தேவியும் தானும் பந்தம் மயாள சொம்பொன் செய் சுண்ணமடித்தினாமே சுந்தர நீரழிந்தும் தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பக நாட்டி எங்குமல் சுடர் வைத்து கொடியடுமின் அந்தர கோணையனின் பெருமான் ஆளியாதன் நாதன் வேலந்தாதை எந்தரும் ஆளுமையாள் கொழுனக்கின் எய்த பொற்றுண்ணம் மடித்தினாமே காசனி மின் விளக்கை எல்லாம் காம்பனி மின் கரை உரலை நேசமுடன் அடியவர் வந்து நின்று நிலாவுகின்ற வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேக சொம்பன் கோயில் பாடி பாசவினை பறித்து நின்று ஆடப்பொற்றுண்ணம் இடித்து நாமே அருகெடுப்பாரையனும் அறியும் மற்றிந்திரரோடு அமரன் அறுபுறது வர்ணங்கள் எல்லாம் நம்மேற்பின் பல்ல எடுக்க விட்டோம் செறிகுடையமும் அதி எய்தவல்லி திருவேக சொம்பன் கோயில் பாடி முருகல் சுவாயி நீர் முக்கணம் பெற்று ஆடப்பொற்றுண்ணம் இடித்து நாமே உலக்கை வல போச்சுவார் பெரியார் உலகமெல்லாம் முரல் போதாதென்றே கலக்கு அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கு அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சுடத்தந்த மலைக்கு மருணி பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் இடித்து நாமே சுடவந்தோல் வளையார்ப்பகார்ப்ப தொண்டர் குழாமழுந்தார்ப்பார்ப்பம் நாடவன் நம்மையார்ப்பகார்ப்ப நாமும் அவர் தம்மையார்ப்பகார்ப்ப பாடகம் எல்லடியார்க்கும் மங்கை பங்கினங்கள் பராபரனுக்கே ஆடகமாமலை அன்னகோவுக்கு ஆடப்பொற்றுண்ணம் இடித்து நாமே வாழ்த்தடன் மடமங்கன நீர் வரிவளையாற்பவன் கொங்கை பொங்கதோல் திருமுண்டம் துதைதிலங்கம் சோத்தம் பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயற்கடைப்பட்ட நம்மை இம்மையினை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொற்றுண்ணம் இடித்து நாமே வையகமெல்லாம் முரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டிமை என்னும் மஞ்சள் நிறையட்டி மேலகு வென்னும் பெருந்துறையால் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் முழக்கை விளக்கை வெட்டி ஐயன் அணிதில்லை வானனிக்கே ஆடப்பொற்று நம்மடித்து நாமே முத்தணி கொங்ககள் ஆடகாட மொய்குழல் வண்டினம் ஆடகாட சித்தனும் சிவனோடும் ஆடகாட செங்கையற் கற்பனி ஆடகாட பித்தன் பிரானோடும் ஆடகாட புறவிப்புறனோடும் ஆடகாட அத்தன் கருணையோடு ஆடகாட ஆடப்பொற்றுண்ணம் பிடித்து நாமே மாடுநகை நிலாவரிப்பவாய் திறந்தம் பவளம் துடிப்ப பாடுமின் நம்மை ஆண்டவாறு பணி கொண்ட வண்ணமும் பாடி தேடுமின்னம் பெருமானை தேடி சித்தங்களை திகைத்தேறி ஆடுமின் அம்பலத்தில் ஆடினானிக்கே ஆடப்பொற்றுண்ணம் அடித்து நாமை மையனர் கண்டனர்வான நாடமருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் தன்மையினை போதகரி கண்ணினை பொற்றுடித்தோல் பையவல் உள்மடந்த நிலையில் பாடி பொற்றுண்ணம் இடித்து நாமே விண்ணடை சென்று வருவாய் கருங்கண் பண்ணகை பண்ண மர்மை மொழியீர் என்னுடையார் அமுதன் கலப்பனும் பெருமானி பவான் மகத்கி தன்னுடையார் கேள்வன் மகன் தகப்பன் தமைய நம்மையன் தாள்கள் பாடி புன்னுடைய பூமுனை மங்கன நீர் பொற்றிரு சுண்ணம் இடித்து நாமே சங்கமரச்சினம் பொழிப்பத்தாள் குழல் சூழ் மாலையாட செங்கைவாய் இதன் துடிப்ப செய்யிலையில் சிவலோகம் பாடி கங்கையராவிருக்கும் கற்றச்சட முடியான்களுக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் இடித்தே நாமே ஞான கரும்பிந்தளி விவாகை நாடக்கரிய நலந்த நாத்தானே தேனை பழச்சுவையாயி நானே சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பு அறுத்து ஆண்டு கொண்ட கூத்தரை நாத்தலும் பெற வாழ்த்தி பானற்றடங்கை மடமங்க நிலையில் பாடி பொற்றுண்ணம் இடித்து நாமே யாவகை நாமம் பந்தம் மோடாட்சியும் வண்ணங்கள் தேவர்கனாவிலும் கண்டறியாசும் மலர் பாதம் காட்டும் செல்வச் சேவகமேந்திய வேல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்றம் கொற்ற சேவக நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணமிடி தேனாம்பே தீனக மாமலை குன்ற பாடி சிவபுரம் பாடி திருச்சடமேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்வடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமது சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உயவன்றே போனக மாமதி நஞ்சுண்டல் பாடி பொற்றிரு சுண்ணம் முடித்து நாமே அயங்கனை கொண்டு சென்றல் பாடி அறுத்தனை ஏறு பருத்தல் பாடி கயங்கனை கொண்டு பொத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எந்தர முப்புறம் மெய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்டு நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே வட்டமலர் கொன்ற மாலை பாடி மத்தமும் பாடி மதியம் பாடி
சித்தர்கள் வாழுந்தும் தில்லபாடி சித்தம்பலமங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுரம் கச்சபாடி கங்கணம் பாடி கவித்தகை மேல் இட்டிடு நின்றாடும் மரவம்பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தினார் வேதமும் வேள்வியுமாயினார்க்கே மெய்மையும் பொய்மையுமாயினார்க்கு சோடியுமாயிருமாயினார்க்கு துன்பமுமாய் இன்பமுமாயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்க்கு பந்தமுமாய் வீடுமாயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொச்சுண்ணம் இடித்தினாமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்தையும் செல்வமே சிவபெருமானே இம்மையே ஆணுனை கன பிடித்தேன் எங்களும் தருளுவதினியே கற்றவர் விடுவதும் கற்பதற்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் யார் மாணிக்க மணியை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவன் சிவனை திருவிழி வளர வீட்டிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரையும் கண்கள் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டியதிட பாற்கடல் இந்த பிரான்மானுக்கு சக்கர மண்டலம் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள்ளாரிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேடமாக பாலித்து நட்டம் பயிரவல்லாரிக்கேன் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதும்பே. உலகலாம் முன்போது நற்கரியவன் நிலங்காவிய நீங்கள் சிவனின் அழகு சோழிய நம்பர் காட்பான் மலர் சிலம்படிவான் தீவனம் சோகா கொஞ்சம் பின்ன போயிட்டா பிடிச்சிட்டு ஓம் சாந்தி. அம்மாவின் இறுதி பயணத்துக்கு நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கூறிக்கொண்டு அம்மாவுக்கு மலரஞ்சலி செலுத்த அனைவரும் இப்பொழுது தயாராகி அம்மாவின் இந்த பகுதியாக வந்து மலரஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் செல்லலாம். செலுத்தியவர்கள் இட நெரிசல் காரணமாக மண்டபத்துக்கு வெளியே இருந்தாலும் நன்று. ஏனென்றால் இன்னும் சொற்ப வேளையில் இறுதி தகன கிரியைகளுக்காக அம்மா எடுத்து செல்ல இருக்கின்றார். எனவே மலர் அஞ்சலி இப்பொழுது அனைவராலும் இடம்பெற இருக்கின்றது. Now we would like to request all the loving friends and relatives to have the floral tributes to our mom. So don't start too crowded, so let's wait one by one and we can go from here. So as soon the floral tribute, we will be leaving this hall in another 20 minutes.
and our journey will start to Canley Cremation. And from there, we'll be coming back here for a lunch. The family is requesting all the friends and families and relatives to come back for a lunch on the same location here after Amma's rituals and the final journey in Canley Crematory. இந்த மலரஞ்சலியை தொடர்ந்து அம்மா இறுதி தகன கிரியைக்காக எடுத்து செல்லப்பட இருக்கின்றார். எனவே அங்கு வர விரும்புபவர்கள் எங்களுடன் இணையலாம், அல்லது மற்றவர்கள் இந்த மண்டபத்திலேயே காத்திருக்கலாம். நாங்கள் மீண்டும் இந்த மண்டபத்துக்கு மதிய போசனத்துக்காக உங்கள் அனைவரையும் குடும்பத்தினர் சார்பாக தாழ்மையாக அழைக்கின்றோம். அனைவரும் நேரம் கருதி மலரஞ்சலியை செலுத்தி முன்னால் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குடும்பத்தினர் மண்டபத்தில் இருப்பார்கள். எனவே அனைவரும் குடும்பத்தினரை பின்னர் சந்தித்துக் கொள்ளலாம். இதால போறீங்களா? What about the shoes on the other side? They're over there. இந்த வேளையில் நமது அம்மாவை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நேரம் கருதி வழங்கலாம் இருக்கின்றோம். சரவணை கிழக்கினை பிறப்பிடமாக பிறந்த நமது அம்மா கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை கொண்டவர். எவ்வளவோ செல்வ செழிப்புடன் வாழ்ந்த அவர், அவரது பாட்டனார் மிகப்பெரிய ஒரு தனவந்தராக இருந்து சரவணையில் ஒரு பாடசாலையை உருவாக்கி இருக்கின்றார். அனைவருக்கும் தெரிந்த நாகேஸ்வரி மகாவித்தியாலயம் என்ற பாடசாலை இந்த புனிதவதியின் அன்பு பாட்டனாரின் உபயத்தினால் சரவணையில் நிர்வகிக்கப்பட்டது. அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, அவரின் ஆசீர்வாதத்தால் இன்று ஐக்கிய ராஜ்யத்தில் 5 பாடசாலைகளை நிறுவி 5 நகரங்களில் அவரது பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக பாடசாலை பயணத்தில் இருக்கின்றார்கள். தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அமரர் விஜயரத்னம் அவரின் வாழ்க்கை துணையாக ஆரம்பித்தார். அவரும் வியாபாரத்தில் இலங்கையில் கொடிகட்டி பறந்த ஓரிரு தனவான்களில் அவரும் ஒருவர். பலருக்கு இன்முகம் பாராமல் எந்த நேரத்திலும் உதவி செய்து கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் தான் திருவாளர் அமரர் விஜயரத்னத்தின் கைகளும். இவர்கள் இருவருக்கும் உதித்த அன்பு பிள்ளைகள் ஸ்ரீஹரன், ஸ்ரீதரன். அவர்களை தொடர்ந்து ஜெயசித்ரா என்று உங்களால் பாசத்துக்குரிய நடன ஆசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கும் ஜெயசித்ரா. அவரை தொடர்ந்து இளைய மகனாக வசீகரன் வந்துதித்தார். எனவே இவர்களது பயணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பை நோக்கி இடம்பெயர்ந்து கொழும்பில் இருந்து ஐக்கிய ராஜ்யத்தில் இவர்களது 4 பிள்ளைகளின் பயணமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர்.